முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழக சட்டப்பேரவையில் 2016-2017 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வாரி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல இலங்கை தமிழ் அகதிகள் நலன் காக்கும் வகையிலும் தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சட்டப்பேரவையில் 2016-2017 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வாரி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் அகதிகள் நலன் காக்கும் வகையிலும் தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2016-2017 ஆண்டிற்கான திருத்திய வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கென மொத்தமாக 3679 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 7வது மத்திய ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை ஆராய்ந்து அனைத்து அம்சங்களுக்கும் மத்திய அரசு முழுமையாக ஒப்புதல் அளித்த பின்னர் அவற்றை ஆய்வு செய்து தமிழக அரசு அலுவலர்களுக்கு புதிய ஊதிய விகிதத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து தகுந்த பரிந்துரைகளை அளிப்பதற்காக இந்த அரசு உயர் அலுவலர்கள் குழுவினை அமைக்கும். இலங்கை தமிழ் அகதிகள் நலன் காக்கும் வகையில் 2016-2017 ஆண்டு திருத்திய வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இலங்கை தமிழ் அகதிகள் நலனுக்காக 105.98 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2016-2017 ஆண்டில் இரு கால்களும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட விலையில்லா 1000 பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கப்படும். தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தவாறு உலமாக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் பட்ஜெட் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.